வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் தான் டீப் டைவ் பண்ண போறோம். மொத்தமா நிஃப்டி 50ல 50 ஸ்டாக் இருக்கு. நீங்க நிறைய பேருக்கு 50 ஸ்டாக்கோட லிஸ்ட் என்னன்னு தெரியுமான்னு தெரியல. ஸோ அந்த 50 ஸ்டாக்கை எடுத்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய போறோம். அதுதான் அந்த ஸ்டாக்ல நம்ம GX4 ஃபில்டர் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஜென்ரலாக ஒரு ஸ்டாக் பிக் பண்றதுக்கு ஒரு 4 ஃபில்டர் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவேன். அதை பேஸ் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஃபில்டரிங். ஸோ அது ஃபர்ஸ்ட் லெவல் கிரைட்டீரியா அதை மீட் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு நல்ல குயிக் ஆப்ஷன் டு ரிவ்யூ மல்டிபிள் ஸ்டாக்ஸ் சீக்கிரம் பார்த்து முடிக்கிறதுக்கு. ஏன்னா நான் நிறைய ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டாக்ஸோட பேலன்ஸ் ஷீட்டுன்னு உங்களால் டெப்த்தாக போய் பார்க்க முடியாது. ஸோ இந்த 4 ஃபில்டர் ஃப்ரேம் ஒர்க் அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்டாக் ஓகேவா இருக்கா நாட் ஓகேவா இருக்கான்னு பார்ப்பேன். எந்தெந்த ஸ்டாக் 4 ஃபில்டர் ஃப்ரேம் ஒர்க்கை பாஸ் ஆன் ஆகி வருதோ அந்த ஸ்டாக்கை தான் நான் மார்க்கெட் ரிசர்ச்சே பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இந்த 4 ஃபில்டர் ஃப்ரேம் ஒர்க் மெத்தட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஃப்ரேம் ஒர்க்குன்னு மட்டும் டைப் பண்ணுங்க. நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். எப்போ அப்படின்னா இந்த வீடியோ ஒரு 20 லைக்ஸ் போயிட்டு மினிமம் ஒரு 5 பேர் ஃப்ரேம் ஒர்க்குன்னு கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள டேரெக்டாக போயிடலாம். ஸோ இந்த என்டையர் 50 ஸ்டாக்குமே ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டால் பெரிய லென்த் வீடியோவாக இருக்கும். நமக்கு அவ்வளோ ப்ரிடாமினன்ட்டான சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாத காரணத்தினால் 15 ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்து போடுறேன். ஸோ தட் வீடியோட கண்டென்ட் இருக்கும். இது பார்ட் 1 ஆஃப் த எபிசோட். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா மொத்தம் ஒரு 15 ஸ்டாக்ஸ் ஃப்ரம் நிஃப்டி 50 டாப் 15 4 ஃபில்டர் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபில்டர் பண்ணி வர்ற ஸ்டாக்கை 4 ஸ்மார்ட் பக்கெட்டாக பிரிச்சிருக்கேன். அது என்ன ஸ்மார்ட் பக்கெட்டுங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே. நாம செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான டேர்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் பார்க்க வேண்டியது வேல்யூவேஷன். ஸோ வேல்யூவேஷனை நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் டு earnings, ப்ரைஸ் டு புக், செக்டார் பெஞ்ச்மார்க் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் ஃபில்டர் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கிறது வந்து குவாலிட்டி. குவாலிட்டியில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் 1 மந்தோட ரிட்டர்ன், 3 மந்தோட ரிட்டர்ன், 1 இயரோட ரிட்டர்ன் அந்த ஸ்டாக்குக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். ரிஸ்க் அண்ட் டைமிங், 52 வீக் லோ, 52 வீக் ஹைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அண்ட் 50 DMA, 200 DMA மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா கான்செப்டை வச்சு தான் ஸ்டாக்கை நம்ம குயிக்காக ரிவ்யூ பண்ணிட்டு அதை நம்ம 4 ஃபில்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபில்டர் பண்ணிட்டு பக்கெட்டில் தூக்கி போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக இருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட PE பார்த்தீங்கன்னா 20 கிட்ட இருக்கு. இண்டஸ்ட்ரியல் PE 9.4 ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் PE கொஞ்சம் இறங்கினா மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இப்போதைக்கு அந்த ஸ்டாக் வந்து ஓவர் பாட்டுங்கிற பொசிஷனில் இருக்குது. RSI வேல்யூ ஏன்னா 66ல இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது ஹெல்த்தியான கண்டிஷனில் இருந்தாலுமே ஓவர் பாட் ஜோனுக்கு ஆல்மோஸ்ட் நியராக இருக்கிறதுனால ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் கீழே விழுந்தால் தான் கன்சிடர் பண்ண முடியும். செகண்ட் இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா ROE அண்ட் ROCE வந்து 850 to 870ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் ஓவரால் EPS வந்து 101 கிட்ட இருக்கு. ஸ்டாக் ஹெல்த்தியா இருந்தா கூட ஃப்ரம் அ பிரைசிங் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் காஸ்ட்லி. வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. HDFC பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் PE 19, ஸ்டாக் PE வந்து 15, அருமையான பிரைசிங் ரேஞ்சில் இருக்கு. ஸ்டாக்கோட RSI வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 42, ரொம்ப ஹெல்தி ஃபார் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இதுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல நம்பர். அக்யூமுலேஷன் ஜோன் கூட சொல்ல மாட்டேன், ஃப்ரெஷ் என்ட்ரிக்குமே ஒரு நல்ல நம்பர். 52 வீக்ல இருந்து ஸ்டாக்கு 16% மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்டர் ஆகிறதுக்கு ஒரு அமோகமான நம்பர். ஒரே ஒரு கன்சர்னை நான் பார்க்கறது ROE வந்து 1393 இருக்கு. ROCE 638 இருக்கு. ஜென்ரலாக ROCE கிரேட்டராக இருந்து ROE வந்து அதை விட கம்மியாக இருந்தா அவங்களோட டெப்டை கொஞ்சம் பெட்டரா மேனேஜ் பண்றாங்கன்னு அர்த்தம். பட் HDFC பேங்க்ல ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் இருக்கு இந்த நம்பருக்கு. ஒரு மெர்ஜர் நடந்ததுனால மட்டுமே இந்த நம்பர் கொலாப்ஸ் இருக்கு. லாஸ்ட் 1 இயரோட ரிட்டர்ன் -20, 3 மந்த்ஸோட ரிட்டர்ன் -18, லாஸ்ட் 1 மந்தோட ரிட்டர்ன் 3. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த மெர்ஜருக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கு ஸ்ட்ராங்கா ரேலி ஆயிட்டு வருது. ரீசெண்டாக ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூமே RBI கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் க்ரோ ஆகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. பாரதி ஏர்டெல் கரண்டா 1800 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் PE 43, ஸ்டாக்கோட PE 29. ஸ்டாக் வந்து சீப்பரா இருக்கு அண்ட் ஃப்ரெஷ் டு என்டருக்கான ஹெல்த்தி ஜோன்ல தான் இருக்கு. ஏன்னா RSI வேல்யூ 42ல தான் இருக்கு. ROCEமே 1800 இருக்கு. கிரேட்டர் தென் ROE இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். ரொம்பவே நல்லா இருக்கு கம்பெனி இன் டர்ம்ஸ் ஹவு தே மேனேஜ் டெப்ட். EPS மட்டும் 21 இருக்கு. பட் ஸ்டில் நாட் பேட்னு சொல்லுவேன்.
லாஸ்ட் மந்தோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2.3% கிட்ட மொமெண்டம் இருக்கு. லாஸ்ட் 1 இயரோட மொமெண்டம் வந்து -1.9ல இருந்து இப்போ +2.3ல இருக்காங்க. பாசிட்டிவா தான் இருக்கு. பட் இந்த ஸ்டாக்ல இப்போ என்டர் ஆக வேண்டாம். என்ன ரீசன்னா ஜியோ ஐபிஓ வருது. ஜியோ ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் கீழே விழுங்குற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கு. ஸ்டாக் கீழே விழும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் கொஞ்சம் பெட்டராகவே தான் இருக்கு. எஸ்பிஐ பேங்க் இண்டஸ்ட்ரியல் பிஇ 9, ஸ்டாக் பிஇ 11.3. பட் ஜென்ரலாக பேங்கிங் ஸ்டாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பிபி தான் பார்க்கணும். பிரைஸ் டு புக் 1.73. இது ஒரு லார்ஜ் கேப் பேங்க். ஸோ இந்த பேங்கோட கேபிட்டல் சைஸ்க்கு 1.73ங்கிறது ஓகேவான நம்பர் தான். ஆர்எஸ்ஐ வேல்யூ பார்த்தீங்கன்னா 44, 40 to 60ங்கிற ரேஞ்ச் கொஞ்சம் பெட்டரான நம்பர் தான் சொல்லுவேன். ஹெல்தி ஃபார் ஃப்ரெஷ் என்ட்ரி. பட் ஸ்டில் இந்த ஸ்டாக்ல நான் இப்போ என்டர் ஆக வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா இது 52 வீக் லோல இருந்து 64% அகட்ல இருக்கு. அண்ட் ஆர்ஓசிஇ பார்த்தீங்கன்னா 555, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 1583% கிட்ட இருக்கு. ஓவரால் இந்த ஸ்டாக் என்னதான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ரீசெண்டா இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு ரூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பேட் டெப்ட்டுக்கான காசை முன்னாடியே எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்கமிங் குவார்டர்ஸ்ல எப்படி ப்ராஃபிட் எப்படி ரெவன்யூ மேக் பண்றாங்கன்னு பார்த்துட்டு நாம அதுக்கப்புறம் இதை கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். ஐசிஐசிஐ பேங்க் இது ஒரு லார்ஜ் கேப் பிரைவேட் பேங்க். இண்டஸ்ட்ரியல் பிஇ 19, ஸ்டாக்கோட பிஇ வந்து 15. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து சீப்பராக தான் தெரியும். பட் பிரைஸ் டு புக் எடுத்து பார்த்தீங்கன்னா 2.52. பிரைஸ் டு புக்கு 2 வரும்போது கன்சிடர் பண்ணா பெட்டரான ரேஞ்சா இருக்கும். பட் அக்யூமுலேட் பண்றதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெட்டரான நம்பர். நீங்க இது தாராளமா எடுத்து அக்யூமுலேட் பண்றதா இருந்தா பண்ணலாம். பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து என்டர் ஆகிறது பெட்டரா இருக்கும். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் பிஇ 25, ஸ்டாக் பிஇ 17. ஸ்டாக் ரொம்பவே சீப்பரா இருக்கு. நீங்க பிபி இதுல கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா ஜென்ரலாவே இந்த மாதிரியான டெக் கம்பெனிஸ்க்கு பிரைஸ் டு புக் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். அவங்களோட ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசிஇ ரெண்டுமே ஹெல்த்தியா தான் இருக்கு. பட் ரிட்டர்ன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா 1 இயர்ல -30, 3 மந்த்ஸ்ல -19, 1 மந்த்ல -1. ஓவரால் இந்த ஸ்டாக் இப்போதைக்கு ரொம்ப டிப்பா இருக்கு. ஏன்னா ஐடி செக்டராகவே ப்ரெஷரில் இருக்கு. பட் எக்ஸாக்ட்லி பார்த்தா 5% ஃப்ரம் 52 வீக் லோல இருக்கு. அருமையான கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். தாராளமா என்டர் ஆயிட்டு ஈவன் கொஞ்சம் ஜாஸ்தியாவே நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. லாங் டேர்முக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டாக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பிஇ பார்க்கும்போது சீப்பரா இருக்கு. பட் புக்ஸ் வைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் புக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி. ஸோ நீங்க புக் வேல்யூ கண்டிப்பா பார்க்கணும். 5 டைம்ஸ் புக் வேல்யூ கொடுத்து இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்றது வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லி. அதே தான் ஆர்எஸ்ஐயுமே இண்டிகேட் பண்ணுது. ஆல்மோஸ்ட் ஓவர் பாட்டுங்கிற ரேஞ்சை நோக்கி போயிடுச்சு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஹெச்யூஎல் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி. அண்ட் இதை நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக் பிஇ கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரியல் பிஇயோட கம்மியா இருக்கு. பட் கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கிட்ட டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஓவர் பாட் ரேஞ்சை நோக்கி போயிருச்சு. ஏன்னா 59 அது ஆல்மோஸ்ட் 16 எடுத்துக்கலாம். பட் ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசிஇ வந்து பெட்டரான ரேஞ்சில் இருக்கு. அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக அக்யூமுலேட் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற நம்பரை விட இப்போ இருக்க கரண்ட் பிரைஸ் லோவரா இருக்கு அப்படின்னா நீங்க அக்யூமுலேட் பண்ணுங்க. ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு பண்ண வேண்டாம். எல்என்டி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இந்த மிடில் ஈஸ்ட் ஏஷியாவில் நடந்த ப்ரெஷர்னால ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கன்சிடரபிளி இறங்கிட்டே வருது. அண்ட் இன்னும் கூட இறங்குங்கிறத நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ தான் Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தேன். ஸோ Q4 ரிசல்ட்ஸும் அமோகமாக இல்லை. அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் நெக்ஸ்ட் இயருக்கான கைடன்ஸுமே ரொம்ப பிரமாதமாக இல்லை. குறிப்பாக மிடில் ஈஸ்ட் ஏஷியாவில் நடக்கிற ரீசனால மட்டுமே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் இஸ் குட். ஸ்டாக் இன்னும் கீழே விழுந்துச்சுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பிஇ வந்து ஒரு 20, 22ங்கிற மாதிரி வருந்தா தாராளமாக இதை எடுத்து கன்சிடர் பண்ணுங்க. இன்ஃபோசிஸ் புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பிஇ விட ரொம்ப கம்மியாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்ஓஏ அண்ட் ஆர்ஓசி பெட்டராகவே இருக்கு. ஸ்டாக் வந்து அக்யூமுலேஷன் ரேஞ்சுன்னு சொல்ல மாட்டேன், கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்கு. புதுசாக கூட நீங்கள் என்ட்ராய் கன்சிடர் பண்ணலாம். 52 வீக் லோல தான் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3% தான் டிஃபரன்ஸ். குவிக்காக என்ட்ரு ஆகிட்டு எவ்வளோ மேக்ஸிமம் கன்சிடர் பண்ண முடியுமோ கன்சிடர் பண்ணிக்கோங்க. 3 இயர்ஸ்ல நல்ல க்ரோத் இருக்குங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. சன்ஃபார்மா பிரைஸ் டு புக் வந்து 5, இண்டஸ்ட்ரியல் பிஇ தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. 39 கிட்ட பிஇ இருக்கு. இப்போதைக்கு இது ரொம்ப ஓவர் பாட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். உள்ள என்ட்ராகி கன்சிடர் பண்ண வேண்டாம். இதை விட கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கிற ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். மாருதி சுசுகி 13,000 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇ விட சீப்பரா இருக்கு. 28 தான் இருக்கு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா இது ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு ஆன் அண்ட் ஆவரேஜ் ஓகேங்கிற மாதிரி சொல்லுவேன். அப்படி இல்லை அக்யூமுலேஷனுக்கு பெட்டரா இருக்கும். 13,000 கொடுத்து ஷேர் உங்களால வாங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இதை வாங்கலாம். ஏன்னா இன்னும் இவங்க இவி மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகல, ஸ்லோவா தான் வராங்க. பட் டெஃபினட்டா ஐ பெட் மாருதி சுசுகி வில் கேப்சர் இவி மார்க்கெட் சூன்.
பட் ஸ்டாக் இப்போதைக்கு ஓவர் பிரைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் பாருங்க. பட் இல்லை எனக்கு இது நான் வச்சிருக்கேன், நான் கன்சிடர் பண்ணா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் லாங் டேர்முக்கு. எம்என்டம் இண்டஸ்ட்ரியல் பிஏ விட ஸ்டாக்கோட ஆக்சுவல் பிஇ கம்மியாக இருக்குது, 21 தான். ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, இபிஎஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது. ஸ்டாக்குமே அக்யூமுலேஷன் ஜோனில் தான் இருக்குது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எம்என்டம் கம்பெனியோட ஓவரால் டெப்ட் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஆர்ஓசிஇ வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் ஆர்ஓஇயோட கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இவங்க டெப்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இந்த ஸ்டாக்குள்ள குதிக்கிறது பெட்டராக இருக்கும். அதானி என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் பியும் அதுவும் ஆல்மோஸ்ட் ஆன சேம் ரேஞ்சில் இருக்குது. ஸ்டாக் டெஃபினட்டாக ஓவர் பாட்டுக்கு போயிடுச்சு. 74.4 தான் ஆர்எஸ்ஐ. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்குது. ஃப்ரெஷ் என்ட்ரி நீங்கள் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக் விழுந்ததுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா 52 வீக் ரேஞ்சை தாண்டி 57% போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். ஆர்ஓசிஇ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% கம்மியாக ஆர்ஓஐயோட இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் அவங்களோட டெப்த்தை இன்னும் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலைங்கிறதான் அர்த்தம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்டாக் விழுந்தா கன்சிடர் பண்ணுங்கள். ரெஸ்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் நம்பர்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம க்ரோ எக்ஸ்பர்ட் 4 ஃபில்டர் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி ஃபில்டர், வேல்யூவேஷன் ஃபில்டர், ட்ரெண்ட் ஃபில்டர், பொசிஷன் ஃபில்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தபடி ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 5 பேர் கமெண்ட் பண்ணி 20 லைக் இந்த வீடியோ வந்துருச்சுன்னா நான் இது இன்னும் இன்டெப்த்தாக எப்படி பண்ணுறது, குயிக்காக அப்படி ஸ்டாக்கை ரிவ்யூ பண்ணுறதுங்கிறத பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த செக்ஷனை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபில்டர் பண்ணி ஸ்டாக்ஸை வேல்யூ ப்ளஸ் குவாலிட்டின்னு சொல்லிட்டு பக்கெட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா HDFC, ஐசிஐசி, எஸ்பிஐ பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ். தாராளமாக நீங்கள் இதை 1-2 கன்சிடர் பண்ணிக்கலாம். மொமெண்டம் லீடர்ஸ், அதாவது இப்போ ஒரு மாதிரி மார்க்கெட் அடித்து ஏற்றிட்டு இருக்குங்கிற ஸ்டாக்கு அதானி போட்டு சன்ஃபார்மா, எல்என்டி. இப்போதைக்கு இதுக்குள்ளே போய் விலக வேண்டாம். ஒரு கன்சிடரபிள் ரேஞ்ச், கன்சிடரபிள் பிஇ வரும்போது மட்டுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்டாக் அண்டர் வாட்ச் லிஸ்ட், அவசரப்பட்டு குதிக்க வேணாங்கிற ஸ்டாக் வந்து எம்என்டம், HUL, பஜாஜ் ஃபினான்ஸ், மாருதி சுசுகி. எய்தர் இது ஓவர் பிரைஸ்டாக இருக்குது, அப்படி இல்லைன்னா டெப்ட் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. பிஇ வர்சஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார் பிஇ வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்டாக் இப்போதைக்கு தலை வச்சு படுக்க வேணாம்னு நான் சொல்கிறது 2 ஸ்டாக்கு தான். ஒன்று வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, பிஇ வந்து 20, வேற இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 9 தான். ஏர்னிங்ஸ் க்ரோத்தை அவங்க இன்னும் மெட்டீரியலைஸ் பண்ணணும். டிப் ஆகும்போது கன்சிடர் பண்ணுங்க. நல்ல கம்பெனி தான், பட் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டராக இருக்கும். பாரதி ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ROE ஒன்லி 8% தான் இருக்கு. டெப்ட் ஹெவி இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல வந்து அது ப்ராப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகணும். அன்டில் இப்போதைக்கு ஒரு மாதிரி ட்ரெண்ட் செட்டிங்காக போயிட்டு இருக்குன்னு உள்ள குதிக்க வேண்டாம். ஜியோ ஃபினான்ஸ், ஜியோ வந்து அவங்களோட ஐபிஓ வரட்டும். ஐபிஓ வேல்யூ எல்லாம் பார்த்துட்டு இதுக்குள்ள என்ட்ரு ஆகாம வேணாமாங்கிறத பார்த்துக்கலாம். பார்ட் 2 ஆஃப் வீடியோ வந்துட்டே இருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் 15 ஸ்டாக் பத்தி நம்ம அனலைஸ் பண்ண போறோம். நிஃப்டி 50ங்கிற என்டையர் வீடியோவே நம்ம கண்டிப்பா க்ளோஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எஃபர்ட்ஸை பாராட்டி ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.